பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் பண்ணுறது ஆமாம். பொண்ணு பார்க்க சொன்னோம்னா பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணு பார்க்க சொல்லிடுறோமா? தாசில்தார் பொண்ணு பார்த்து தாசில்தார்ட்ட பொண்ணு பார்க்க சொல்லுங்க. மேரேஜ் பண்ணாத பொண்ணு தான் பார்க்கலாம். ஓ, வேலைக்கு போனால் சரி, நான் வேலை ஏதாவது பண்ண இவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சிரிச்ச முகத்தோட இந்த மாதிரி திருமணம் ஆகலன்னு சொன்ன மாற்றுத்திறனாளிக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. மக்களோட மக்களா, மக்களுக்கு இணக்கமா இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு இவரை மக்கள் புகழ்ந்துட்டு வராங்க. மாற்றுத்திறனாளி கிட்ட மாவட்ட ஆட்சியர் இப்படி பேசக்கூடிய வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. என்னதான் நடந்துச்சு வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பொண்ணு பார்க்க சொன்னோம்னா பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணு பார்க்க சொல்லிடுறோமா? தாசில்தார் பொண்ணு தாசில்தார்ட்ட பொண்ணு பார்க்க சொல்லுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில ஒரு மண்டபத்துல வாக்காளர் விழிப்புணர்வுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அங்கன்வாடி பணியாளர்கள், நியாய விலைக்கடை பணியாளர்கள், மகளிர் சுயோதவி குழுவினர் இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துகிட்டாங்க. அப்போ மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஏபி மகாபாரதி அவர்கள் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு இதுல 100% வாக்கு சேகரிக்கிறதுக்கு விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்ற ஆலோசனைய மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருந்திருக்காரு. கூட்டம் முடிஞ்ச அவர் வெளியே வரும்போதுதான் சிரிச்ச முகத்தோட மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருந்திருக்காரு. மாவட்ட ஆட்சியரை பார்த்த உடனே மாற்றுத்திறனாளி என்ன ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் யோசிச்ச மாவட்ட ஆட்சியர் ஞாபகம் இருக்கே அப்படின்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. கடந்த பிப்ரவரி